அப்பொழுது ராமன் சொன்ன வார்த்தை தான் நமக்கு இன்று வேத வாக்கு. ராமன் சொல்கிறார், இந்த ராமாயணமானது எனக்கே மனதுக்கு நிம்மதியை தருகிறது என்று வால்மீகி எழுதியிருக்கிறார். இப்படி ராமநாமமானது அனைவருக்கும் மனதிலே நிம்மதியையும், இப்பொழுது நமக்கெல்லாம் கிடைக்காத பொருள் பணமோ மற்ற விஷயங்களோ அல்ல, கிடைக்காத பொருள் நிம்மதி தான். அந்த நிம்மதியை தரக்கூடிய 2 எழுத்து நாமம் ராமநாமம். இந்த ராமநாமை எப்படி கொண்டாடுவது? ராமன் இருக்கும் இடங்களுக்கு சென்று வழிபடலாம். நமக்கு பக்கத்தில் செங்கல்பட்டு தாண்டி மதுராந்தகம் என்கிற ஒரு அற்புதமான ஊர், மிகப்பெரிய ஏரி. அந்த ஏரியை காத்தருள்கிருக்கிறான் ராமன். மதுராந்தகத்திலே ராமன் மிக பிரசித்தி அடைந்தவன். அந்த மதுராந்தகம் ராமரை இப்பொழுது அங்கே உற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கு சென்று நாம் சேவிக்கலாம், வணங்கலாம், துதிக்கலாம். அந்த மதுராந்தகத்தை தாண்டி தமிழ்நாட்டில் வடுவூர் என்கிற பகுதியில், தஞ்சாவூர் ஜில்லாவில் இருக்கக்கூடிய வடுவூர் என்கிற பகுதியில் ராமன் மிக பேரழகனாக, அங்கே வடுவூர் ராமன் என்றால் எல்லாருக்கும் தெரியும். இங்கே நம்ம சென்னையில் பார்க்கணும்னு சொன்னால் கோதண்டராமர் கோவில் இங்கே மேற்கு மாம்பலத்தில் இருக்கிறது. எங்கே சென்றாலும், நாம் எந்த பெருமாள் கோவிலில் சென்றாலும் ராமனுக்கு சன்னதி இருந்தால் அந்த சன்னதியிலே இருந்து அங்கே நாம் ராமநாமத்தை ஜபிக்கலாம். அல்லது நாம் இருக்கும் பகுதியிலேயே இருக்கக்கூடிய அருள்பாலித்து கொண்டிருக்கிற கோயில்களிலே சென்று ஒரு ஓரமாக சென்று ராமநாமத்தை ஜபிக்கலாம். பிறருக்கு இடையூறு இல்லாமல் நம்ம அந்த காரியத்தை எல்லாம் பண்ணணும்.